ஸோ த ஹெச்சிஎஃப் ஆஃப் 12, 21, 15. ஆக்சுவலாக இந்த நம்பர்ஸ் மாதிரி நம்ம ஆல்ரெடி இதே செட் ஆஃப் நம்பர்ஸ்க்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். சேம் மெத்தட் தான். ஸோ அதோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 12 வந்து 2 ஸ்கொயர் into 3 எழுதிக்கலாம். தென் 21, தென் 15. ஓகே. ஸோ ஹெச்சிஎஃப் அப்படின்னா இருக்கிற நம்பர்ஸ்ல காமன் பவர் ஸ்மாலஸ்டா இருக்கிற மாதிரி எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ இங்கே 3 மட்டும்தான் காமனா இருக்கு. ஸோ அப்போ 3 நான் எடுத்துக்கிறேன். ஸோ என்னோட ஹெச்சிஎஃப் வந்து 3 ஒன்லி. வேற நம்பர்ஸ் காமனா இல்ல, அதனால நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் if the LCM and HCF of two rational number are equal. ஸோ 2 நம்பர்ஸ் இருக்கு. அந்த நம்பர்ஸோட எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணும்போது வர ஆன்சரும் ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் பண்ணும்போது வர ஆன்சரும் சேமா இருக்கு. ஸோ அப்போ அந்த நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒருவேளை அந்த நம்பர்ஸ் பிரைம் நம்பரா இருக்கலாம், கோ பிரைம் நம்பரா இருக்கலாம், காம்போசிட்டா இருக்கலாம், ஈக்குவலா இருக்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஏதாவது ஒரு பிரைம் நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 5, 2 நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இதோட எல்சிஎம் பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டுக்குமே பிரைம் ஃபேக்டரைசேஷன் 5 and 2 மட்டும்தான். ஸோ 5 5 தான் எழுத முடியும், 2 2 தான் எழுத முடியும். ஓகே. ஸோ அப்போ எல்சிஎம் பார்க்கும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா காமனா எதுவுமே இல்லை. ஸோ அப்போ கொடுத்துருக்க நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணி எழுதிப்போம். ஸோ 2 into 5 which is equal to 10. ஸோ எல்சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா 10 கிடைக்குது. அதுக்கப்புறம் இதோட ஹெச்சிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்சிஎஃப்ல காமன் டேர்ம்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா ஹெச்சிஎஃப் ஓட வேல்யூ மஸ்ட் பி ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ பிரைம் நம்பரா இருக்கும் போது ஹெச்சிஎஃப் வந்து எப்போதுமே 1ஆ தான் இருக்கும் அந்த நம்பர்ஸ் பிரைமா இருந்தா. ஸோ அப்போ எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ஈக்குவல் கிடையாது. ஸோ அப்போ பிரைம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ பிரைமை நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ கோ பிரைம் அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா எந்த 2 நம்பர்ஸோட ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் பண்ணும்போது ஆன்சர் 1 வருதோ அதை கோ பிரைம் நம்பர்னு சொல்லுவோம். அந்த நம்பர்ஸ் கோ பிரைமா இருக்கணும்ங்கிறது அவசியம் இல்லை. அதோட ஹெச்சிஎஃப் வந்து கோ பிரைமா 1ஆ இருந்தா அது கோ பிரைம் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 9 and 4 எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ 9 and 4 எடுத்துக்கலாம். ஸோ 9 எப்படி எழுதிக்கலாம், 3 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். தென் 4 எப்படி எடுத்துக்கலாம், 2 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுல காமனா எதுவுமே இல்லை. ஸோ இதோட ஹெச்சிஎஃப் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 1 தான். பட் அந்த நம்பர்ஸ் வந்து பிரைம் நம்பர் இல்லை. பட் ஹெச்சிஎஃப் ஆன்சர் 1ஆ இருக்கிற நம்பர்ஸ் நாம கோ பிரைம் நம்பர்ஸ் சொல்லுவோம். பட் இதோட எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணீங்க அப்படின்னா 1 வராது. 3 ஸ்கொயர் into 2 ஸ்கொயர் அதாவது 9 into 4 36 வரும். ஸோ அப்போ இங்க எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப்பும் சேம் இல்லை. ஸோ அப்போ அந்த நம்பர் கோ பிரைமா இருந்தா அப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்க முடியாது. தென் காம்போசிட் நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஹெச்சிஎஃப் வந்து வேற வரும், எல்சிஎம் வேற வரும். அது கண்டிப்பா காம்போசிட்டா இருந்தா 2 1 தான் அப்படிங்கிற மாதிரி எந்த இதுவுமே கிடையாது, ரிசல்ட்டும் கிடையாது. ஸோ அதையும் சூஸ் பண்ண முடியாது. இப்போ 4th ஆப்ஷன் வருவோம். ஸோ 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். எதனால அப்படின்னா நம்ம எந்த 2 நம்பர்ஸ் எடுத்தாலும் இந்த ரிசல்ட் வந்து ட்ரூ. ஓகே. ஸோ அதோட அந்த 2 நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த நம்பர்ஸோட ஹெச்சிஎஃப் ஆன்சர் அந்த 2 நம்பரோட வேல்யூவை விட கம்மியா தான் இருக்கும். எந்த 2 நம்பர்ஸ்னாலும் எடுத்துக்கோங்க, அதோட ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சீங்கன்னா உங்ககிட்ட இருக்க நம்பர்ஸை விட ஆன்சர் கம்மியா வரும். அதோட எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்க கையில இருக்கிற அந்த 2 நம்பர்ஸை விட ஆன்சர் அதிகமா வரும். ஸோ அப்போ ஹெச்சிஎஃப் ஆல்வேஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஈச் நம்பர். அந்த நம்பர்ஸை விட லெஸ் தென் ஆர் ஈக்குவல் தான் இருக்கும். தென் அந்த நம்பர்ஸை விட எல்சிஎம் கிரேட்டர் தானே இருக்கும். ஸோ இங்க என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஹெச்சிஎஃப்பும் எல்சிஎம்மும் சேம்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த 2 நம்பரும் கண்டிப்பா ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் ஹெச்சிஎஃப்பும் எல்சிஎம்மும் சேம் ஆகும். ஸோ இஃப் ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு எல்சிஎம் திஸ் இஸ் த ஒன்லி பாசிபிள் when both numbers are same. ஸோ அந்த நம்பர் சேமா இருந்தா மட்டும்தான் ஹெச்சிஎஃப்பும் எல்சிஎம்மும் சேம் ஆகுமே தவிர வேற ஆப்ஷன்ஸ் வந்து இல்ல. ஸோ அதனால டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணி அது சேம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம்.